Decode the World Unfiltered. It's an honor to have the President of Ukraine with us. Thank you very much for your efforts. ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்த அதிபர் ட்ரம்ப் அதனுடைய தொடர்ச்சியாக வாஷிங்டனில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. நேற்றுக்கும் இதை பற்றி நம்ம காணொலியில் விரிவாக பார்த்துருக்குறோம். இன்றைக்கு டீகோட் பகுதியில் முதல் பகுதியாக இதை தான் பார்க்க இருக்கிறோம். இன்னும் 2 வாரங்களில் போர் குறித்த ஒரு முடிவு தெரிந்துவிடும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு. ஜெலன்ஸ்கியோட பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர், அதே போல் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரின், ஜெர்மனியோட சான்சலர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ், நேட்டோவுடைய பொதுச் செயலாளர் மார்க் ரூட், அதேபோல் இட்டாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, இப்படி பல தலைவர்களும் அவரோட சேர்ந்து போயிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் உர்சுலா வான் அவங்களும் போயிருக்கிறாரு. ஃபின்லாந்துடைய அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப், இப்படி பலரும் ட்ரம்ப்பை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் அத்தனை பேருமே ஈடுபட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக ஜெலன்ஸ்கிக்கு, அதாவது யுக்ரைனுக்கு ஆதரவாகத்தான் இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள்லாம் ட்ரம்ப்பை சந்திச்சிருக்கிறாங்க. முன் எப்போதும் இல்லாத வகையில் இத்தனை அதிபர்களும் பிரதமர்களும் தங்களுடைய வழக்கமான பணிகளை எல்லாம் புறந்தள்ளிட்டு அவசர சந்திப்புக்காக வாஷிங்டனில் ஒன்று கூடியிருக்காங்கங்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி தான். யுக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது மட்டுமே தன்னுடைய இலக்கு அப்படின்னு பிடிவாதமாக சொல்லி வந்த ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, புதினோட நிலைப்பாட்டை இப்போ ஏற்றுக்கிட்டு போர் நிறுத்தத்திற்கு பதிலாக முழுமையான அமைதி ஒப்பந்தம் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. தற்காலிக போர் நிறுத்தம் பெரும்பாலும் நீடிக்காது, அமைதி ஒப்பந்தம் தான் நீண்டகால தீர்வை வழங்கும் அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய வாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினாலும் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வர்றதுனால அது சாத்தியமில்லை அப்படின்னு ஜெலன்ஸ்கியும் உணரத் தொடங்கியிருக்கிறார். இப்போ எதிர்காலத்தில் ரஷ்யாவுடைய தாக்குதலிருந்து யுக்ரைனை பாதுகாப்பதற்கு உத்தரவாதங்கள் அவசியம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பலகாலமாக வலியுறுத்தி வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஜெலன்ஸ்கியினுடைய கோரிக்கையை ஏற்று ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து யுக்ரைனுக்கு நேட்டோ போன்ற ஒரு பாதுகாப்பு வழங்குவதற்கு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருப்பதுங்கிறது தான் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தையில் பார்க்கலாம். ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் நடந்த ஒரு பெரிய முன்னேற்றம், அந்த பேச்சுவார்த்தையுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கலாம். நேட்டோ அமைப்பில் சேர்வதற்கு ரஷ்யா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. அதாவது யுக்ரைனை நேட்டோ அமைப்பில் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு ரஷ்யா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பதனால ஆர்டிகிள் 5 வகை பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெறுவது தான் யுக்ரைனுடைய இலக்காக இருந்துச்சு. இது யுக்ரைனுக்கு பாதுகாப்பையும் ரஷ்யாவுக்கு நேட்டோ விரிவாக்கம் குறித்த அச்சத்தையும் குறைக்கும் ஒரு சமரச தீர்வாக பார்க்கப்படுது. இப்போ ஒரு ஸ்டெப் இப்போ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம், பாசிட்டிவாக ஃபார்வர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யுக்ரைன் மண்ணில் அமெரிக்க துருப்புக்கள் கால் பதிக்குமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைக்கும் போது அதனை மறுக்க முடியாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனாலும் இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தில் ஐரோப்பிய நாடுகளே முதன்மை பொறுப்பை ஏற்கும் அப்படின்னும் அமெரிக்கா அதுக்கு துணை நிற்கும் அப்படின்னும் ட்ரம்ப் குறிப்பிட்றாரு. இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தினுடைய ஒரு பகுதியாக யுக்ரைனுக்கு தேவையான இராணுவ பயிற்சி, ஆயுதங்கள், அது மட்டும் இல்லாமல் நிதி உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கும் அப்படிங்கிறது இதில் அடிப்படையாக இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, $90 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகளுடைய நிதி உதவியோடு வாங்க திட்டமிட்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவிச்சிருக்கிறார். இந்த செக்யூரிட்டி கேரண்டி இருக்கு இல்லையா, இந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கு ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவுடைய இந்த ஒப்புதல்ங்கிறது நேட்டோ விரிவாக்கத்திற்கு எதிரான அதனுடைய கொள்கையிலிருந்து சற்று விலகி அப்படி அவங்க வர்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் ரொம்ப உறுதியாக இல்லை, கொஞ்சம் விலகி வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் பாதுகாப்பு விவகாரத்தில் தற்போதைக்கு யுக்ரைன் சற்று ஆறுதலையும் திருப்தியும் அடைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். பிப்ரவரி மாதத்தில் நடந்த ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இவங்க சந்திப்பு இருக்கு இல்லையா, அப்போ அது அவ்வளோ விசேஷமாக நடக்கலை. 2 பேருக்கு இடையிலேயே கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டுச்சு. ஜெலன்ஸ்கி அமெரிக்காவினுடைய உதவிக்கு நன்றி கூட சொல்லலை அப்படின்னு ட்ரம்ப்பும் துணை அதிபர் JD வான்ஸும் பகிரங்கமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேற்றைய சந்திப்பில் இந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருந்துச்சு. ஜெலன்ஸ்கி இராணுவ உடையை தவிர்த்து சூட் அணிந்து வந்திருந்தார். ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கி உடையை பாராட்டி அந்த காட்சிகள்லாம் உலகம் முழுக்க வைரலானதை நம்ம பார்த்தோம். President Zelensky, you look fabulous in that suit. I said the same thing. Yeah, you look good. I said the same thing. Yeah, looks good on I you. said the one that attacked you last time. See, now he said, I remember that. Yeah, I apologize to you. You look wonderful. இப்படி ஜெலன்ஸ்கியோட ட்ரம்ப்போட இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான நகரலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 முறை ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவித்தார் ஜெலன்ஸ்கி. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப்போடைய
மனைவிக்கு ஜெலன்ஸ்கி எழுதிய கடிதம், ஜெலன்ஸ்கியோட மனைவி எழுதிய கடிதத்தையும் அவர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணார். அப்படி ஒரு ரொம்ப பானாம ஒரு 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 பாசிட்டிவான ஒரு பேச்சுவார்த்தையாக இது அமைந்திருந்தது அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. அதே போல் புதினோடையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கார் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ட்ரம்ப். இது ஒரு பக்கம் இருக்குது. ஜெலன்ஸ்கியோடைய இந்த புதிய அணுகுமுறை இருக்கு இல்லையா, இந்த அணுகுமுறையும் பேச்சுவார்த்தைக்கான சூழலை மிகவும் சுமூகமாக மாற்றியது அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா, ரஷ்யா, யுக்ரைன் அதிபர்கள் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கார். நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், முத்தரப்பு பேச்சுவார்த்தை தான் அடுத்தது மாஸ்கோவில் நடக்க இருக்கிறது. அதுக்கு இன்னும் தேதி அறிவிக்கப்படலை. ஆனால் 2 தலைவர்களோடும் பேசிய பிறகு மூவருமாக சேர்ந்து பேசுவது முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் முன் வச்ச ஒன்று விஷயம். அது விரைவில் நடக்கும், அதுக்கான ஏற்பாடு நடக்குது அப்படிங்கிறார் ட்ரம்ப். ஜெலன்ஸ்கியுடனான ஆலோசனையை பாதியில் விட்டுட்டு தொலைபேசியில் சுமார் 40 நிமிடங்கள் புதின் கிட்ட பேசியிருக்காரு ட்ரம்ப். அதாவது இந்த பேச்சுவார்த்தைகளில் சில விஷயங்களை புதினை ஏற்றுக்கணும், ஏன்னா 2 பேருக்கும் பாட்டில் நெக் பாயிண்ட்ஸாக நிறைய இருந்துச்சு, ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸாக நிறைய இருந்துச்சு. அப்போ முரணான இந்த நிபந்தனைகள்லாம் விதிச்சிருந்தாங்க ரஷ்யாவும் யுக்ரைனும். ஸோ அது பற்றிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு தான் முத்தரப்பு சந்திப்பை ஏற்படுத்தவே புதினோட அவசரமாக பேசியதாக ட்ரம்ப் வந்து பதிவு செய்கிறாரு. இப்போ ட்ரம்ப், புதின், ஜெலன்ஸ்கி இவங்களுடைய இந்த சந்திப்புங்கிறது ரஷ்யாவில் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய டான்பாஸ் மற்றும் கிரீமியா இந்த பகுதிகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் புதினை பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கியை ஒரு சட்டப்பூர்வமான தலைவராக ஏற்றுக்கொள்ளாததால் இந்த சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னும் சில நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ ஜெலன்ஸ்கியை இல்லெஜிட்டிமேட் பிரசிடென்ட் அப்படின்னு தான் அழைக்கிறாரு ரஷ்ய அதிபர் புதின். ஜெலன்ஸ்கியிடம் 5 வருட பதவிக்காலம் கடந்த ஆண்டு மே மாதத்தோட முடிவடையுது. யுக்ரைன் அரசியலமைப்பின்படி அதிபருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனால் போர்க்கால சட்டம் அமலில் இருக்கிறதுனால புதிய தேர்தலை நடத்தாமல் ஜெலன்ஸ்கி தன்னுடைய பதவியில் தொடர்கிறார். புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வரை நாடாளுமன்ற சபாநாயகர்கிட்ட அதிகாரத்தை ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது புதினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் யுக்ரைனுடைய சட்ட வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவுடைய வாதத்தை அவங்க நிராகரிக்கிறாங்க. புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வரைக்கும் தற்போதைய அதிபர் பதவியில் தொடரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. யுக்ரைனில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள்லையும் பெரும்பாலான மக்கள் போர் முடிவடையும் வரைக்கும் ஜெலன்ஸ்கி தான் பதவியில் இருக்கணும் அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் சட்டப்பூர்வமாக தகுதி இழந்த ஒருவரோடு கையெழுத்திடப்படும் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தமும் பிற்காலத்தில் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்படலாங்கிறது தான் புதினுடைய வாதமாக இருக்கிறது. ஆனாலும் யுக்ரைனில் ரஷ்யா விரும்பக்கூடிய ஆட்சி மாற்றம் தற்போதைக்கு ஏற்படாது அப்படின்னு தான் தோன்றுகிறது. எல்லாம் சரி, இந்த பேச்சுவார்த்தையிலே எந்த ஒரு உறுதியான முடிவும் எடுக்கப்படலையே அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதில் ஒரு ரெட் லைன் அப்படி தொக்கி நிற்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய யுக்ரைன் நிலங்கள் குறித்த நிலைப்பாடு தான். இதுதான் ஸ்டிக்கிங் பாயிண்ட். ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிலத்தையும் ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போ ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய டான்பாஸ் பகுதிகளை விட்டு கொடுத்துட்டா அது ரஷ்யாவுடைய அடுத்தடுத்த தாக்குதல்களுக்கு ஒரு திறவுகோலாக அமையும் அப்படின்றது ஜெலன்ஸ்கியுடைய எச்சரிக்கை. ஆனால் புதின் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யாவோடு இணைத்து கொண்ட கிரீமியாவும் வேண்டும், டான்பாஸ் பகுதியும் வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்றார். இப்போ புதின் டான்பாஸ் பகுதியை குறிவைக்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு பின்னணி இருக்குது. இந்த டான்பாஸ் பகுதி ரஷ்யா மற்றும் கிரீமியா தீபகற்பத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 2014ஆம் ஆண்டு ரஷ்யா கிரீமியாவை கைப்பற்றுது. ஆனால் ரஷ்யாவுக்கு கிரீமியாவோட நேரடியான நிலத்தொடர்புங்கிறது இல்லை. டான்பாஸ் மற்றும் தெற்கு யுக்ரைனை முழுமையாக கைப்பற்றினால் ரஷ்யாவிலிருந்து கிரீமியாவுக்கு தடையற்ற நிலப்பாதை கிடைக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது ரஷ்யாவுடைய கடற்படை தளங்களுக்கு இராணுவ தளவாடங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப முக்கியமாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். 2014 டான்பாஸில் இருக்கக்கூடிய டொனஸ்ட் அதேபோல் லுகான்ஸ் இந்த நகரங்களை ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் தனி குடியரசுகளாக அறிவிக்கிறாங்க. ரஷ்யா அவங்களுக்கு ஆயுதங்கள், இராணுவ உதவியெல்லாம் வழங்குச்சு. இதெல்லாம் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் ரீகால் பண்ணுறோம். 2022ஆம் ஆண்டு யுக்ரைன் மீது முழு அளவிலான தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பாக இந்த 2 சுய பிரகடன குடியரசுகளையும் சுதந்திரமான நாடுகள் அப்படின்னு புதின் அங்கீகரிக்கிறார். புதினுடைய இந்த அறிவிப்பு உலக அளவில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லை, டான்பாஸை புதின் குறிவைக்க வேறு சில முக்கிய காரணங்களும் இருக்குது. இந்த டான்பாஸ் பிராந்தியம் இருக்கு இல்லையா, இது ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கங்களில் ஒன்று. டோனட்ஸ் கோல் பைசின் அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம் தான் இந்த டான்பாஸ் அப்படிங்கிற பகுதி. இங்கே இரும்பு, நிலக்கரி, அது மட்டும் இல்லாமல் பிற கனிம வளங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இது யுக்ரைனுடைய மிக முக்கியமான தொழில் மையங்களில் ஒன்று. இப்போ இராணுவ தளவாட தொழிற்சாலைகள், இரும்பு, அது மட்டும் இல்லாமல் எஃகு ஆலைகள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கின்றன.
நிலக்கரி, இரும்புத்தாது தவிர லித்தியம், மெர்க்குரி, டான்டலம் அப்படின்னு எலக்ட்ரிக் வாகன பேட்டரி தயாரிப்புகளுக்கு தேவையான கனிமங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த டான்பாஸ். இந்த நிலையில தான் இவற்றை கைப்பற்றுவது ரஷ்யாவுடைய ஒரு நீண்ட கால செயல் திட்டமாக இருக்குது. டான்பாஸில் தற்போது ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் சுமார் $12 ட்ரில்லியன் மதிப்புள்ள கனிம வளங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு. டான்பாஸை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ரஷ்யா யுக்ரைனுடைய பொருளாதாரத்தை முடக்கி அதனுடைய இராணுவ திறனை குறைக்க முடியும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க. சுருக்கமாக டான்பாஸ் பகுதிங்கிறது வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது யுக்ரைனுடைய பொருளாதார உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டான்பாஸ் மாதிரியான கனிம வளம் நிறைந்த பகுதிகளை கைப்பற்றுறது தான் ரஷ்யாவுடைய புத்தினுடைய நோக்கம். அல்லது யுக்ரைன்கிட்டருந்து அதை பறிக்கிறது, அதை தனியாக அறிவிப்பது அப்படிங்கிறது. அப்போ அந்த நேட்டோவில் யுக்ரைனை சேர்க்கறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சும்மா ஒரு அக்கப்போர் தானா அப்படிங்கிற கேள்வி எழும். புத்தனை நோக்கி வந்துட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். அதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தினாலும் நிலப்பரப்பு குறித்த விவகாரங்கள் இன்னும் தீர்க்கப்படலை. அப்படிங்கும்போது அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த ஸ்டிக்கிங் பாயிண்டில் அடுத்த ஒரு பாயிண்ட்டாக இதுதான் இருக்கும். நிலப்பரப்பு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான புள்ளி. அந்த புள்ளியில் இந்த 3 நாடுகள், ரொம்ப குறிப்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் என்ன முடிவை எடுக்க போகிறாங்க, அதில் சமாதானம் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற இறுதி கட்டத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை. டிகோட் பகுதியினுடைய 2வது பகுதியில் முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய செய்தியாக நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவுடைய கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி ரஷ்யாவிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்தியா. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யாவுக்கு இந்தியா உதவுகிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இதற்காக இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அது இந்தியாவுக்கான நெருக்கடி கொடுப்பது அப்படிங்கிற அறிவிப்பாகவும் இருந்துச்சு. அவருடைய மிரட்டல் என்பதாக நம்ம பார்த்தோம். ஆனால் இந்தியாவை டாரிஃப் கிங் அப்படின்னு அழைக்கக்கூடிய ட்ரம்ப் பரஸ்பர வரியாக முதல்ல 25% வரியை அறிவித்தார். அதுக்கு பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக கூடுதலாக 25% வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வரி விதிப்பு வரக்கூடிய 27ஆம் தேதி முதல் அமலாகும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்போ 50% வரி அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். வெள்ளை மாளிகையினுடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நெவரோ அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ரஷ்யாவுக்கு இந்தியா அப்படிங்கிறது ரஷ்ய எண்ணெய்க்கான உலகளாவிய தீர்வு மையமாக மாறிவிட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அமெரிக்காவுடைய நட்பு நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் வேணும்னா அதனை செயலில் காட்ட வேண்டும் அப்படின்னும் இந்த பீட்டர் நெவரோ காட்டமாக தெரிவித்திருந்தார். தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை இந்தியா விலை மதிப்பு மிக்க ஏற்றுமதி பொருளாக மாற்றி தருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ஒரு பக்கம் அமெரிக்கா பெரியண்ண மாதிரி இந்தியா யார்கிட்ட வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை உத்தரவுகளெல்லாம் போட்டுக்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் மாற்றம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்தியா. அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து வர்த்தகம் செய்து வரக்கூடிய நிலையில் இந்தியா மட்டும் குறிவைக்கப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே கூடுதலான அந்த கருத்தையும் முன் வச்சிருந்துச்சு. அமெரிக்காவுடைய வரி விதிப்பை நியாயமற்றது அப்படின்னு நம்ம வர்ணிச்சிருந்தோம். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் நாட்டின் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டவை, இதில் எந்த ஒரு வெளியுறவு அழுத்தத்திற்கும் இடமில்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த 6வது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் டெல்லியில் நடைபெற இருந்தன. அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த வர்த்தக வரி குறித்த பேச்சுவார்த்தைக்கு. ஆனால் ட்ரம்ப்போட பிடிவாதத்தினால அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினுடைய பயணம்ங்கிறது இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. பேச்சுவார்த்தைகள் மீண்டும் எப்போது தொடங்கும் அப்படிங்கிறது குறித்து எந்த தகவலும் இதுவரைக்கும் வெளியாகலை. இந்த நிலையில தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அறிவிப்பை கொடுத்திருக்காரு இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய தலைவர் AS சானி. இந்த திட்டவட்டமான அறிவிப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கான செய்தியும் கூட. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை குறைக்கவோ அதிகரிக்கவோ அரசிடமிருந்து எந்த ஆணையும் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம் அப்படின்னு இந்த சானி குறிப்பிட்டிருக்காரு. அதேபோல் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை அதிகரிக்கவோ குறைக்கவோ
எங்களுக்கு எந்த கருத்தும் சொல்லப்படலை, சர்வதேச விலை நிலவரங்களை பொறுத்து எண்ணெய் கொள்முதலை செய்து வருகிறோம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுபோல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தினுடைய முதல் காலாண்டு அறிக்கையின்படி ரஷ்யாவிடமிருந்து 34% எண்ணெய் கொள்முதலை இந்தியா செய்திருக்கிறது. நடப்பு ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் 15 நாட்களில் மட்டும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் கொள்முதல் அப்படிங்கிறது நாளொன்றுக்கு 2 மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்திருக்கு. யுக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா உற்பத்தி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய தொடங்குச்சு. இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த விலையில் அதிக கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. இதுதான் நமக்கான சூழல். ஆக நாம் அதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்தியாவுடைய எரிபொருள் இறக்குமதி செலவை குறைத்து உள்நாட்டில் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவை இந்தியா எடுக்குது. இந்தியாவுடைய எரிசக்தி கொள்முதல் முடிவுகள் அப்படிங்கிறது சந்தை நிலவரங்கள் மற்றும் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு இந்திய அரசு பல முறை தெளிவுபடுத்தியிருக்குது. எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் தங்களுக்கு எது லாபகரமோ அதை இந்தியா பின்பற்றுது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குறது இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது பிராந்தியத்தை சார்ந்திருப்பதை இது குறைக்கக்கூடியதாகவும் இருக்குங்கிறதும் இதில் அடிப்படையான உண்மை. இப்போ ரஷ்யா யுக்ரைன் போருக்கு முன்னர் இந்தியாவுடைய மொத்த எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவுடைய பங்குங்கிறது வெறும் 2% தான் இருந்தது. ஆனால் தற்போது அது 35 முதல் 40% வரை அதிகரிச்சிருக்கு. யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தாங்க. இதனால் ரஷ்யா தன்னுடைய கச்சா எண்ணெய்க்கு புதிய வாடிக்கையாளர்களை தேட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்தை தான் நாம் பயன்படுத்திக்கிட்டோம். ரஷ்யா தங்கள் எண்ணெய்க்கு சர்வதேச சந்தை விலையை விட கணிசமான தள்ளுபடியையும் கொடுத்துச்சு. இப்போ இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இந்த தள்ளுபடி விலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் இறக்குமதி பெருமளவு அதிகரித்தன. ரஷ்யாவினுடைய யூரல் கிரேட் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் டேட்டட் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலையோட ஒப்பிடப்படுகிறது. பொதுவாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு பீப்பாய்க்கு $5 முதல் $20 வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குது. சமீபத்தில் அமெரிக்கா என்ன சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்து தான், இந்தியா மீது 50% வரி விதிப்பதாக அறிவித்ததுனால ரஷ்யா தள்ளுபடியை மேலும் அதிகரிப்பதாகவும் சில தகவல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சவுதி அரேபியா, ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளிடமிருந்தும் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும்போது அது பெரும்பாலும் சர்வதேச சந்தை விலையை அடிப்படையாக கொண்டதாக தான் இருந்திருக்குது. இந்த நாடுகள் பெரிய அளவில் சலுகைகளை வழங்குவதில்லை. சில சமயங்களில் பிரீமியம் விலை கூட வசூலிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதும் சர்வதேச சந்தை விலையை ஒட்டியே இருக்கும். இப்போ ரஷ்யாவோட ஒப்பிடும்போது அமெரிக்கா எந்த விதமான குறிப்பிடத்தக்க தள்ளுபடியையும் வழங்குவதில்லை அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய வர்த்தகம். இப்போ ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இந்தியாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றன. குறைந்தபட்சம் இங்கே நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பை சரி கட்ட முடியுது. இந்த லாபம் நாட்டின் அந்நிய செலாவணியை சேமிப்பதோட உள்நாட்டு பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுது. 2024 நிதியாண்டில் மட்டும் கச்சா எண்ணெய் மூலமாக இந்தியா சுமார் 87,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிச்சிருக்கு. 2022 மே மாதம் முதல் 2025 மே மாதம் வரையிலான 3 ஆண்டுகளில் நமக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கியதன் மூலமாக இந்தியாவுக்கு சுமார் $17.2 பில்லியன், அதாவது இந்திய ரூபாவில் பார்த்தோன்னா தோராயமாக 1,49,000 கோடி சேமிப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்தியா போலவே சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யுது. சீனாவும் இந்த தள்ளுபடி விலையினுடைய முக்கிய பயனாளியாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ யுக்ரைன் போருக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்க்கான மிகப்பெரிய வாடிக்கையாளர்களாக ஐரோப்பிய நாடுகள் இருந்தன. ஆனால் பொருளாதார தடைகள் காரணமாக அந்த நாடுகளால் ரஷ்ய எண்ணெயை வாங்க முடியாமல் நிறுத்திட்டாங்க. இதனால் அந்த நாடுகள் அதிக விலைக்கு பிற நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்திய எண்ணெய் நிறுவனங்களுடைய இந்த அறிவிப்புங்கிறது யாருக்கும் எதற்கும் இந்தியா அடிபணியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை இப்போது அறிவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.